ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம் பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து இந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றத குறித்து பார்க்கலாம் சார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமணத்தில் அப்படின்றது தடை அப்படின்றது நீடிக்குது. இந்த திருமண தடை இவர்கள் என்ன விஷயங்கள் பண்ணால் திருமணமாகும்? முக்கியமாகமா இந்த சிம்ம ராசின்னு எப்படி கடகராசி பேசணுமோ, இந்த சிம்ம ராசின்னு வரும்போது கணவன் மனைவி அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் பிரச்சனையான நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ என்னென்னா அந்த பெண்ணும் ஆணும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்து திருமணம் செய்தால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இவங்க பிரச்சனையான வேலை செய்யக்கூடிய தன்மைன்னு நம்ம பேசணும் இல்லைங்களா, கடகத்துக்கு பேசணும். அதே மாதிரி தான் பிரச்சனையான ஒரு டாக்டர் மாப்பிள்ளை, ஒரு நர்ஸு மாப்பிள்ளை பொண்ணு. இப்போது நர்சிங் சம்மந்தம் இல்லை சார், நான் மெடிக்கலில் ஃபார்மாவில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு பையன், ஓகேங்களா, இந்த மாதிரி நிகழ்வை செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பையனாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆடிட்டரு, அதே மாதிரி கோடிங் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், இந்த ஊர்லேருந்து வெளியூரில் போய் செட்டிலான மாப்பிள்ளை, இந்த மாதிரி ஒரு பையனாக பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அதனால் பிரச்சனையான வேலையை செய்யக்கூடிய போலீஸு, ஆடிட்டர், ஓகேங்களா, இது சம்மந்தப்பட்ட வேலையை செய்யக்கூடிய ஒரு மாப்பிள்ளையோ பெண்ணையோ பார்த்து நம்ம திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக முடியக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா. லோக்கலில் இருக்கக்கூடிய பையன், சாதாரண வேலை செய்யக்கூடிய பையன், முக்கியமாக ஐடி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன், இந்த ஐடி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை சார், நான் சவுதியில் ஒர்க் பண்ணுறான் சார் பையன், ஐடியில் இருக்கான் சார் பையன், வெளியூரில் போய் செட்டில் ஆன பையன், இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு பாசிட்டிவாக வருவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி பையனாக பார்த்து திருமணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்குமா, நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கல்லே இருக்கக்கூடிய பையனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கும் கருத்து முரண்பாடு இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். இப்போ காதல் திருமணம் பண்ணுறவர்களுக்கு இந்த சிம்ம ராசியில் கனெக்ட் ஆகுமா? காதல் திருமணம் சிம்ம ராசிக்கு நல்லாவே வரும்னு சொல்லலாம். காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. 2வது, கம்யூனிட்டியை விட்டு இன்னொரு கம்யூனிட்டிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றம், மதம் மாறி திருமணம் செய்வது, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவது, ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரன் வருவதற்குண்டான தன்மை இவங்களுக்கு இருக்கும். அது சம்மந்தப்பட்ட கேள்வியோடு தான் வருவாங்க அவங்க, ஓகேங்களா. சார், இவங்களுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஒரே கம்யூனிட்டியில் போனீங்கன்னா சப்செக்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாறி திருமணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவே சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும், ஓகேங்களா.
இந்த மாதிரி நிகழ்வை பார்த்து திருமணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். இவர்களுக்கு அந்த தடை அப்படின்னா எந்த விதத்துல இந்த திருமண தடை வந்து இவர்களுக்கு அதிகமா இருக்கு? அதுதாம்மா இவங்களுக்கு என்னென்னா, கணவன் மனைவி பொருத்தமில்லாத கணவன் மனைவி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முரண்பாடான விஷயங்கள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் பிரச்சனைகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். வரப்போகிற கணவனோ மனைவியோ ஓகேங்களா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். வந்த உடனே சண்டை போகிறதுக்கு ஆப்பாங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லையே, ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது, இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு இருப்பதற்குண்டான தன்மைகள் தான் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா அவங்க கிட்ட வரப்போகிற கணவனோ மனைவியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில விஷயத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கல்யாணம் பண்ண உடனே நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு நினைப்பாங்க. இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்குது. வரப்போகிற பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்கும். அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கும்போது நான் வெளியூருக்கு போகிறேன் சார், வெளிநாட்டுக்கு போகிறேன் சார், அது சரியாக இருக்கும். ஓகேங்களா. நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது வந்து இந்த சிம்ம ராசிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் சாதகமாக இருக்குமா? சாதகமாக இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்தால் இந்த தடையெல்லாம் நீங்கும்? ஒன்றுமே இல்லைம்மா, காமாட்சி அம்மன் வழிபாடு சாதகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? நரசிம்மர் வழிபாடு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த வழிபாடு பண்ணிங்கனாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வருமானமே தடையாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் வந்து என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க, இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா. பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா. வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம்? காத்தால் எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்த உடனே சாப்பிடுவோமா? இல்லையா. காத்தால் எழுந்தவுடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா, துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வந்து வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் வந்து பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய எடை என்ன? 3 கிலோ. பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா. சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ஜாதகத்தில் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா. அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ வந்து 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி மாறிடும். அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோ அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி.